பர்தீப் நர்வால அதிகம் சிரிக்க வச்சதும் அதிகம் அழ வச்சதும் யாரு? ஹரியானாவோட சோனிபத் கிராமம். 10 வயசு பர்தீப் பார்க்கும் இடமெல்லாம் கபடியா தாங்க இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போடான்னு சொன்னா போய் அட்டெண்டன்ஸ் போட்டு கபடி ஆட போறது இவரோட பழக்கமா இருந்துச்சு. மத்தவங்க எல்லாரும் வேலை இல்லாதப்ப கபடி ஆடுறாங்கன்னா பர்தீப் கபடி ஆடுறதே வேலையா வச்சுக்கிட்டு இருந்தாப்ல. அதுக்கு ஏத்த மாதிரி கபடி இவருக்கு எல்லாத்தையுமே கொடுத்துச்சுன்னு சொல்லணும். லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்க்கு போறாரு, அதன் மூலமா ஸ்டேட் டீமுக்கு போறாரு. அங்கிருந்து கோச் ரந்தீர் சிங் ஷெராவத்தோட கண்கள்ல பட பெங்களூர் புல்ஸுக்குள்ள போறாரு. ஆனா முதல் வருஷம் வெறும் 9 புள்ளிகள் தான் இவரால் எடுக்க முடிஞ்சது. பட்னா தான் இவர் ஒரு புலியாவே மாத்துச்சு. 3, 4, 5 PKL இவருக்கு செம்ம வேட்டை. ஏன்னா பட்னாவுக்காக மட்டுமே 1000க்கும் அதிகமான புள்ளிகளை தலைவர் குவிச்சிருக்காருங்க. ஆக்ஷன் வந்தப்போ 1,65,00,000 போறாரு. அந்த ஒரு சமயத்துல PKL காணாத விலை அது. நெய் பால் ஸ்வீட்னா இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமா. கொரோனா டைம்ல பயோபபிள்ல இருந்து கபடி ஆடிட்டு இருக்கும்போது 2 கிலோ நெய்யை ரூமுக்காக கொண்டு போயிருக்காரு. ஆனா UPSோட கோச் பால் பொருட்களுக்கு ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிட்டாரு. ஏன்னா இவரோட வெயிட். அது மட்டும் இல்ல, இவர் ரூமுக்கு கோச் அப்பப்ப ரெய்ட்லாம் வருவாரமா, ஸ்வீட்ஸ்லாம் வச்சிருக்காரான்னு பாக்குறதுக்கு. ரெய்டு மன்னனுக்கே ரெய்டா? 2000 பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது பர்தீப் நர்வாலோட மிகப்பெரிய ஆசை. பழைய பர்தீப்பா இவர் மாறினார்னா, இவருக்கு மகிழ்ச்சியும் சோகத்தையும் அதிகமா கொடுத்த இவரை புலியா மாத்தின ராம்மேர் சிங் மாதிரி மீண்டும் ஒரு ஆசான் கிடைச்சார்னா நிச்சயமா அது நடக்கும். அது நடக்கணுங்கிறது எங்களோட ஆசை. வேற யாரை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கீழே எழுதுங்க. இதை பார்க்க வேண்டியவங்களுக்கு மறக்காம அனுப்புங்க.